ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். காமராஜர் போர்ட் லிமிடெட் கேபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமராஜர் துறைமுகம் சென்னையிலேருந்து நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட், ஜூனியர் அக்கௌண்டண்ட். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 27th February ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் March 28க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் 25லேருந்து 50,000 சேலரி. பேசிக்காக உங்களுக்கு 25,000 சேலரி. கம்யூனிட்டி வைஸ் யூஆர் ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர், எஸ்சி. ஸோ கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜூனியர் அக்கௌண்டண்ட், இதுக்கும் சேம் சேலரி தான். 25லேருந்து 50,000 சேலரி. பேசிக்காக 25,000 சேலரி. அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 40,000 கிட்ட வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். காமராஜர் port.in/career செக்ஷன் இதில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகினில் போய்ட்டு கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்ளைடு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அப்ளை வீடியோ இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ், அதாவது நல்ல வியூஸ் வருது, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் தென் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எனி டிகிரி ரெகுலர் மோடில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு டிகிரி ரெகுலர் மோடில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை, நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்டண்ட், இதுக்கு பிகாம் படிச்சிருக்கணும். பிகாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி 60% இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இதுவும் ரெகுலர் மோடில் தான் படிச்சிருக்கணும். ப்ரோ எனக்கு அக்கௌண்டண்ட்டாக ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 4 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போங்க. முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் இதில் ஒரு 11 வேக்கன்சி, அக்கௌண்டண்ட்டில் ஒரு 3 வேக்கன்சி. அதிகபட்சம் நீங்கள் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் இந்த 2 போஸ்ட்டுக்கும். எனக்கு 30 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸ் 35 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் 28 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 33 வரையும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எஸ்சி/எஸ்டி 35, ஓபிசி 33 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நேஷ்னலிட்டி, இந்திய குடிமகனாக இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இந்தியன் நேஷ்னல்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அன்ரிசர்வ்டு யூஆர் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ₹200 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணணும். அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசி அண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தால் ₹150 பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ₹100 நீங்கள் பே பண்ணணும். இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்டு பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது. இவங்களுக்கு மட்டும் நோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் எப்படி இருக்கும், சிலபஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். சிபிடி கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். என்ன கொஷின்ஸு, நம்பர் ஆஃப் மார்க் என்ன, மேக்ஸிமம் மார்க், டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சிபிடி பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ், கிராமர், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ். மேக்ஸிமம் மார்க்குன்னா நம்பர் ஆஃப் கொஷின் என்ன. ஸோ மொத்தம் 120 கொஷின், 120 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஓகேங்களா? ஸோ 90 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கீழே உங்களுக்கு சிலபஸ் இருக்கும், அதை கவர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ மினிமம் கட் ஆஃப் மார்க் என்ன, ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது 40% எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். அதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் செலக்ட் ஆக முடியும். ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் மார்க் வந்து 35. எஸ்சி, எஸ்டி டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 30. மினிமம் இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் பண்ணலாம். செலெக்ஷனுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும்.
ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ். த மேனேஜ்மெண்ட் வில் செலக்ட் கேண்டிடேட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இன் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாமினேஷன் டேட் பாருங்கள். எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க? ஏப்ரல் இல்லை மே எண்டிங்கில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகேங்களா? அது எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. ஏப்ரல் மாதம் கடைசியில் இல்லை மே மாதம் கடைசியில் உங்களுக்கு எக்ஸாம் உண்டு. அது எந்த தேதியில் கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் கார்டில் உங்களுக்கு இன்டிமேஷன் சென்ட் பண்ணுவாங்க. அது உங்கள் வெப்சைட்டில் தான் அட்மிட் கார்டை போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் வரும்போது டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ஸ்டேட்டில் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை, பெங்களூர், கொல்கத்தா, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 இடங்களில் எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நான் டீட்டெயில்ஸை கவர் பண்ணிட்டேன். ஒரு சிலதை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் டெலிகிராமில் இருக்குது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்களும் படித்து பாருங்கள். நீங்களும் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுல இந்த நோட்டிஃபிகேஷனில் செலெக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே 10லேருந்து 5 PM நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே ஹெல்ப்லைன் நம்பர், இமெயில் ஐடி ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அதுக்கும் உங்கள் குவாரிஸை நீங்கள் டைப் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரோ இது வந்து ரெகுலராக டெம்பரரியா இல்லை கான்ட்ராக்டா அந்த மாதிரிலாம் டவுட் வரும். இது வந்து நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். டெம்பரரி கான்ட்ராக்டு அதெல்லாம் இல்லை. அவங்க கண்டக்ட் பண்ணுற சிபிடி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காமராஜர் போர்ட் லிமிடெட் சென்னையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, டிப்ளமோ எலிஜிபிள் இல்லைங்க. ஸோ டிகிரி முடிச்சிருக்கணும். ஒன்று பிகாம் முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. பட் இந்த ஜூனியர் அக்கௌண்டன்ட், அந்த அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் பிகாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி 60% இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் நான் பிகாம் முடிச்சிருக்கேன் ஆனால் 60% இல்லை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. பிகாம் முடித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், அதோட ரவுண்டாக 60% இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி ரெகுலர் மோடில் டிகிரி ரெண்டுமே வந்து ரெகுலர் மோடில் முடிச்சிருந்தா தான் எலிஜிபிள். கரஸ்பாண்டன்ஸு, பார்ட் டைமு, டிஸ்டன்ஸ் லேர்னிங்கு அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லை. ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் படிச்சிருந்தா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஒரு விஷயம். ஸோ லாஸ்ட் டேட் March 28. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் யாருக்கு முக்கியமாக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, அப்புறம் நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், நான் டிகிரி முடிச்சிருக்கேன், ஸோ இந்த டிகிரியை வச்சு நான் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும், சிம்பிளாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வித்தவுட் இன்வால்மெண்ட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஆர்வம் இருக்கணும், முயற்சி இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான். இது ரெண்டுத்தில் எது குறைஞ்சாலும் கண்டிப்பாக அது தோல்வியில் தான் முடியும். என்ன தான் நமக்கு ஆர்வம் இருந்தாலும் அது முயற்சியும் கூட இருக்கணும். முயற்சி மட்டுமே இருந்தால் அது சாத்தியமாகாது எந்த ஒரு விஷயத்துலையும். என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் அதாவது சில பேர் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்குன்றது என்னது? ஒரு விஷயத்தை எப்படி பண்ணால் அது சுலபமாக முடியும் அதுதானே. ஸோ அப்படி பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுலேயும் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு தான் சக்ஸஸ். ஓகேங்களா?